வெல்கம் டு டாக்டர் மைட்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தெரப்பட்டிக் மியூசிக் இன் டீடைல் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த பாசிவ் ஃபார்ம் ஆஃப் மியூசிக் அப்படின்றது முழுக்க முழுக்க கேட்டு இன்புற வேண்டும், கேட்டு அதனுடைய பயனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் பாசிவ் ஃபார்மோட மியூசிக். அப்படின்னா இந்த பாசிவ் ஃபார்ம் அப்படின்றது என்ன, காது கொடுத்து வாங்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதில் என்ன மாதிரி இசை கேட்க வேண்டும் அப்படின்னா, முதல்ல ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், அந்த ஜாஸு ராக் மியூசிக்கு அது போலலாம் இல்லை. இனிமையான சூழலில் இனிமையாகவும் ஒரு ஸ்வரத்துலேயும் சஸ்டெயின் பண்ணி திறமையாக வாசித்த ஒரு இசை, இல்லைன்னா அதை தொடர்ந்து நம்மளே வாசிக்கிறது அப்படின்னு நம்ம கேட்டோம். அதுபோல் பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு என்னெல்லாம் பிஹேவியர் இருக்குது, எமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் மியூசிக் அப்படின்னு சொன்னால், சில நேரத்தில் நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கும். சிலப்போ மனசில் எதை படிக்கிறது எதை படிக்கலை அப்படின்னு ஒரு கிளம்ஸியாக தாட் ப்ராசஸ் இருக்கும். இல்லை போனால் எதையும் எப்போ செய்யறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஒரு மனம் எதில் கூர்ந்து கவனிக்க வேண்டும், ஃபோக்கஸிங் மைண்ட் செட் எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும்பொழுது சில நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், அது மாதிரி இருக்கும் சில நேரத்தில். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அப்போது இசை கேட்டு பயன்பெற்று அதற்கு பிறகு படிக்க துவங்குவது நல்ல பயனை அளிக்கும். இது எப்படி நம்ம முயற்சி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு கேட்டால், ஒரு வகுப்பறையில் இந்த இசையை வாசித்து எடுத்துன்னு போயிட்டு அந்த வகுப்பறையில் இருக்கும்பொழுது ஒரு கணக்கு பீரியடுக்கு முன்னாடி, சில சமயத்தால் ஆங்கில பாடம் சொல்லிக் கொடுக்கணும், டெக்ஸ்ட்டு பொயட்ரி பீரியடு, அதுக்கு முன்னாடி ஒரு 12-14 நிமிஷத்துக்கு இசையை வாசித்து அதை பிள்ளைங்களை எல்லாரையும் கேட்க பண்ணுறது. வகுப்பில் இருக்கிற 30 பசங்களோ 40 பசங்களோ எத்தனை பேர் இருந்தாங்களோ அவங்கள அதை கேட்க பண்ணுறது. அவங்க ஒரு தடவை கேட்டுட்ட பிறகு அந்த 20 மினிட்ஸ் ஆன உடனே பசங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு எல்லோரும் என்ன பண்ணலாம், அவங்கவுங்க வாட்டர் பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் கிளாஸ் கண்டினியூ ஆகும். கிளாஸ் எப்படி கண்டினியூ ஆகும், இது வரைக்கும் இசை கட்டாச்சு 20 நிமிஷம், அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற 20 நிமிஷம் 25 நிமிஷத்துக்கு கணக்கு பீரியடு, அந்த கணக்கு சொல்லி தருவாங்க டீச்சர். இல்லை இங்கிலீஷ் பீரியடு அப்படின்னா இங்கிலீஷ் பாடம், ப்ரோஸோ பொயட்ரியோ இல்லாட்டி போனால் கிராமரோ, விச்சவர் கம்ஸ் இன் தட் வே, வாரத்தில் 3 அல்லது 4 நாளைக்கு தொடர்ந்து அது போல் கேட்டு அவங்க அது பாடம் நடத்துவாங்க. இதில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னு கேட்டால், இந்த பாடம் நடத்தின பிறகு அதுக்கப்புறம் அவங்களுக்கு டவுட் கேட்கணும். பிள்ளைங்க தனக்கு இது புரியல அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அப்போ அவங்க கேட்குற டவுட் ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும். அவங்க கூர்ந்து கவனிச்சிருக்கிறாங்க அப்படின்றத தெளிவுபடுத்தும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் இருக்குது. யாராவது ஒருத்தர் டவுட்டு கேட்டவுடனேவே மற்றவங்களாம் இதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது உனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டீச்சருக்கு என்ன சஜஷன் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டால், யாருக்கு எது புரியல அப்படின்னு கேட்குறத காட்டிலும், நம்ம வகுப்பில் என்ன கேட்பாங்க, டீச்சரை உங்களுக்கு என்ன புரியல இப்போ அப்படி கேட்பாங்க. அதை காட்டிலும் உங்களுக்கு என்னெல்லாம் புரிஞ்சுது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, வாட் இஸ் தட் யூ கேன் ஏபிள் டு லேர்ன், வாட் இஸ் தட் யூ ஹவ் கிராஸ்ப் ஃப்ரம் தி கிளாஸ் அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க சொல்ல துவங்குவாங்க. இதெல்லாம் புரிஞ்சுது, இந்த மாதிரி ரூட் எடுக்கிறது புரிஞ்சுது, இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஆன்சர்லேருந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபமாக புரிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா திஸ் இஸ் த பாசிட்டிவ் வே ஆஃப் அப்ரோச்சிங் த சைல்டு டுவர்ட்ஸ் ஹர் லேர்னிங். அந்த குழந்தைக்கு என்ன புரிஞ்சுதுன்னு கேட்குறதுக்கு. அதுபோல் அப்போ அதுக்கு இதில் என்ன அந்த டீச்சர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க, ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா, இசை கேட்ட பிறகு, இசையில் தன்னை பயன்படுத்திக்கிட்ட பிறகு, அதுக்கப்புறம் ஆஃப்டர் சப்ஜெக்டிங் த செல்ஃப் while listening the music, after that learning takes place more easily. The competency in grasping the subject has developed, has engrossed அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய முடிஞ்சது. அதனால வகுப்பறையில் இசை கொடுக்கும்பொழுது பாடங்களை படிக்கிறதுக்கு முன்னாடி இசையை கேட்டுட்டு படித்தா படிக்கிற பாடங்கள் சிறப்பாகவும் செம்மையாகவும் மனதில் ஈர்த்து கொள்ள முடியும். இதற்கு இசை ஒரு நல்ல உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு இந்த பதிவுலேருந்து நம்ம சொல்லிக்க விரும்புகிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.